மகிழ்ச்சி பெருகும் என்பதற்காகவே கடவுள் வழிபாட்டையும் கொண்டாட்டத்தையும் மக்கள் விடாமல் தொடர்கின்றனர். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளன்றே 5 சிறுவர்கள் உயிரிழந்தது உறவினர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிராம மக்களுக்குமே வருத்தம்தான். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிலையை டிராக்டரில் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். சின்னமனூர் மார்கையன்கோட்டை முல்லை பெரியாறு ஆற்றில் சிலையை கரைத்துவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோரம் இருந்த மரத்தில் இடித்து அருகே இருந்த 5 அடி பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மரவப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஷால், கவி கிஷோர், நிவாஸ் ஆகிய 3 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல மதுரையிலும் விநாயகர் சிலையை கரைக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அலங்கம்பட்டியைச் சேர்ந்த தர்ணேஷ் 5ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தன் பிஞ்சு கைகளால் களிமண்ணை பிசைந்து விநாயகர் சிலை செய்து வீட்டிலேயே வைத்து வழிபாடு நடத்திய பின்னர் அதனை சைக்கிளில் வைத்து அப்பகுதியில் உள்ள பெரிய குளம் கண்மாயில் கரைத்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிருக்கு போராடிய சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். கடலூரில் விநாயகர் சிலையை கரைக்க குளத்திற்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனத்தூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் ஆதிகிருஷ்ணன் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக நத்தம் பகுதியில் உள்ள ராமர் குளத்திற்கு தனது நண்பர்கள் 4 பேருடன் சென்றிருக்கிறார். அப்போது ஆழம் தெரியாமல் காலை விட்ட 5 சிறுவர்களும் நீரில் மூழ்கிய நிலையில் சிறுவன் ஆதிகிருஷ்ணன் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.